Hello guys. Welcome to Great Krigalan Magic Show. Taggo taggo chilla taggo taggo chilla taggo taggo chilla taggo. என்ன குளிர் ஜோரமா? என்னடா ஆரம்பிச்சவனே பாட்டு பாடி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் அதே மாதிரி ஒரு கலரில் தான் இருக்க போகுது. அதாவது தங்கம் மாதிரி இருக்க போகுது. அது தங்கம் மாதிரினா தங்கம் கலரில் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் அந்த பாட்டு. ஸோ நான் உங்கள் டோபி வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை டேட் ஸோ வழக்கம் போல் எங்கள் அம்மா கிட்ட வந்து கத்தி எப்படின்னு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேப்ளேடை ஹெல் கேர்பெக்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுவார்கள். இது பேர் ஹேடிஸ் கேர்பெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது பேர் ஹெல் கேர்பெக்ஸும் தான். பிச்சிட்டேன். வழக்கம் போல் இது நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட் கிங்ஸ்ன்ற ஃப்ளேம் பிராண்டு கிட்ட தான். பார்த்தீங்கன்னா ஃப்ளேமோட ஸ்டிக்கர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திறந்துடலாம். உள்ளே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்கார்ட் லான்ச்சர் தெரியுது. ஸோ நான் ரிப்கார்ட் லான்ச்சரோட தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த வைண்டர் இதோ இருக்குது. ஸோ இதை எடுத்து வர வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கையில் தான் அந்த பேப்ளேட் இருக்குது. அது என்ன பேப்ளேட் அப்படின்ட்டு பார்த்தீர்கள்னா தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஃபியூஷன்விலே? பார்க்க தங்க கலரில் பூவா இல்லை புஷ்பமா தங்க புஷ்பமான்ற மாதிரி இருக்குதா? ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பே டூல். அடுத்து இதோட ஒரிஜினல் டிப் இது தான். அதாவது டிஃபென்ஸ் ஷார்ப் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு அட்டாக் டிப் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்கும். ஸோ அந்த பாலை வந்து டிஃபென்ஸ் பேப்ளேட் மாதிரி இதை ஆக்ட் பண்ண வைக்கும். அடுத்து உள்ள ஸ்டிக்கரு. அடுத்து இன்னொரு இது. அடுத்தது கீழே மாட்ட வேண்டிய அந்த இது. ஐயோ, அடுத்தது இது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட காம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேட் உள்ள எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த கவரை பிரித்து தங்கத்தோட பூஜை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபேஸ் போல்ட்டு. அந்த டேட்டூ பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களாது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா ஃபோக்கஸ் ஆகி தொலைய மாட்டேங்குது, இது பைத்தியம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேஸ் போல்ட்டு. அடுத்து அந்த எனர்ஜி லேயரு. எனர்ஜி லேயரும் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அதான் கோல்டு மாதிரி ஒரு எல்லோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோல்டன் பிஸ்கெட்டு பார்த்தீங்கடா டபுளோட ஹெல் கர்பெக்ஸ் அல்லது ஹேடிஸ் கர்பெக்ஸ் என்று சொல்லப்படும் பேப்ளேடோட ஃபியூஷன் வீல். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அடுத்து கீழேயும் ஒரு ஃபியூஷன் வீலோட அந்த இது கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக சேர்த்து தான் ஃபியூஷன் வீல் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளாக் கலர் பார்ட் வந்து கீழே வரும். அடுத்து இந்த அடிஷ்னலாக ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கடாது இதுதான் அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ அதோட ஒரிஜினல் இது அடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதோட ஒரிஜினல் டிப் எது பார்த்தீங்கன்னா இதுதான் ஷார்ப் டிஃபென்ஸ் டிப்பு. அப்புறம் இந்த இது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் உங்களை வந்து பார்க்கிறேன். நம்ம ஸ்டிக்கரிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதோட எல்லா பார்ட்ஸையும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஃபேஸ் போல்ட்டு. ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இப்போயும் அது ஃபோக்கஸ் ஆகி தொலைய முடியுது இந்த கேமரா. தெரியுதா? இதுதான் இந்த 3 நாய் மண்டை இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் இதோட ஃபேஸ் போல்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்று இதுக்கு ஃபோக்கஸ் ஆகுது, இல்லைன்னா இதுக்கு ஃபோக்கஸ் ஆகுது, என்னால் முடியல. நெக்ஸ்ட்டு எனர்ஜி லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹஸ்பன். இதுதான் எனர்ஜி லேயரு. அடுத்து இது வந்து ஃபியூஷன் வீல். ஸோ தங்க கலரில் பளபளன்னு பளபளக்குதுன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த பிளாக் பார்ட்டு அந்த ஃபியூஷன் வீலுக்கு கீழே இருக்குது. அடுத்து ஸ்பின் ட்ராக் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுதான் அதோட ஸ்பின் ட்ராக்கு. பட் இது பிளாக் கலரில் பிளாக் ஆர் இந்த டிஸ்கோட கலரில் இருக்கும். பட் இதில் நமக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து லைட்டாக மன வருத்தமாக இருக்குது. பச்சை கலரில் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிங்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஃபென்ஸ் டிப், ஷார்ப் பால் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இது. இப்போ நம்ம இதை ஒன்றா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் என்றால் ஃபியூஷன் வீலில் டிஸ்கை போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இப்படி தலைகீழ வச்சுட்டு இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து இந்த சைடா இந்த சைடு உள்ள சைடு வாக்கில் தள்ளிட்டு சில நேரங்கள் கழித்து போராட்டங்களுக்கு பிறகு எப்படியோ தட்டு தடுமாறி திக்கு திசை மாதிரி இதை செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து லான்ச் பண்ணி எவ்வளோ நேரம் சுற்றுது, எப்படி சுற்றுது, எங்கே சுற்றுது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ வாங்க அந்த வாங்கிட்டு லான்ச்சர் தான் எடுத்துருக்கோம். அதாவது ஸ்ட்ரிங் லான்ச்சர் அதான் இந்த லான்ச்சரு. ஸோ 3, 2, 1 எரிமையாக சுற்றுது. சிம்பிள் இருப்பா. மோட்டர் பைக் மாதிரி சத்தம் வருது. ஆகா சென்டர் வந்து நின்றுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பேப்ளேட். இது நம்ம ஏன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ மெட்டல் பேப்ளேட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ண ப்ரோன்ட்டு. ஸோ ப்ரோ உனக்காக தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன். ஸோ சுற்றிக்கிட்டு இருக்குது. கடைசி பாயிண்ட்டு பாலம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள்ன்ற மாதிரி மெதுவாக சுற்றி கொண்டு இருக்கிறது. இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடுன்றதுனால ஸ்டாமினா கொஞ்ச நேரம் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கேப் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் மனவர்த்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். நான் இதே மாதிரி நிறைய ஃபேக் பேப்ளேட்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம். ஸோ இந்த பேப்ளேட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு வாங்கலாம். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படி எங்கப்பா ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம லியோன் கூட வச்சு சண்டை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லியோனை லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 நெக்ஸ்ட்டு இந்த பேப்ளேட். லியோன் சின்னதாக இருக்கிறதுனால இவனோட அந்த மெட்டல் பாட்டில் அதான் ஹேடிஸ் கர்பெக்ஸோட மெட்டல் பாட்டில் படாமல் எல்லாம் அந்த ஸ்டீல் பாட்டிலே அதான் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே படுது. ஐயையோ ரெண்டுமே தலைமாடுது, அதாவது தள்ளாடுது. ஸோ நம்மளோட அந்த வெயிட்டான தங்க புஷ்பம் தான் ஜெயிச்சிருக்குது. புஷ்போ இல்லவா? சரி ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேப்ளேட்ஸ் வாங்கி வீடியோ போடுவேன். ஸோ அவ்வளோதான், பாய்.